ஹலோ காய்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த இது பார்த்திங்க அப்படின்னா ஃப்ரைடேலேருந்து இந்த vlog ஸ்டார்ட் ஆகுதுங்க. ஃப்ரைடே நைட்டு வந்து பார்த்திங்க அப்படின்னா பச்சைப்பயிறு சாதம் செஞ்சுக்கலாம்னு சொல்லிட்டு செய்ய ஆரம்பிச்சிட்டேன். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா குக்கரில் எடுத்துகிட்டு ஒரு கொஞ்சமாக தேவையான அளவு எண்ணெய் சேர்த்துக்கோங்க. எண்ணெய் சுடனதுக்கப்புறமா கடுகு ஒரு டேபிள் ஸ்பூனுக்கு சீரகம் சேர்த்துருக்கேன். பொரிஞ்சக்கப்புறமா ஒரு 4 பெரிய வெங்காயம், ஒரு 2 துண்டு இஞ்சி, 4 பல் பூண்டு, 2-3 பச்சை மிளகாய், கொஞ்சமாக கருவேப்பிலை சேர்த்துருக்கேன். பச்சை மிளகாய்க்கு பதிலாக நீங்கள் வரமிளகாவோ இன்னும் 2 சேர்த்திங்கன்னா இன்னும் காரமாக ஸ்பைஸாக நல்லாயிருக்கும். நல்லா வணங்கட்டும், ப்ரௌனிஷ் ஆக வேண்டாம். ஒரு 3 தக்காளி மட்டும் நீட்டாக கட் பண்ணி சேர்த்துக்கோங்க. நல்லா வணங்கதுக்கப்புறமா இதுக்கு தேவையான அளவு மஞ்சள் தூள், அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா உப்பு மட்டும் சேர்த்துட்டு நல்லா மசிக்க மாதிரி நல்லா மசிச்சு விட்டுடுங்க. நான் வந்து பார்த்திங்க அப்படின்னா இதுக்கு வந்து அரிசி ஊற வைக்கும் பொழுது பச்சைப்பயிரையும் சேர்த்து ஊற வச்சுட்டேன். அதாவது நான் 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து சாப்பாடு செய்கிறேன். அதில் 2 டம்ளர் அளவுக்கு அரிசி அப்படின்னா 1/2 டம்ளர் அளவுக்கு மட்டுமே பச்சைப்பயிறு எடுத்திருக்கேன். ரெண்டுமே வந்து 1 மணி நேரத்துக்கு முன்னாடி நான் ஊற வச்சுட்டேங்க. நல்லா மசிஞ்சக்கப்புறமா அரிசியும் தண்ணீரும் தேவையான உப்பும் போட்டு பார்த்துக்கோங்க. இதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக அத்தனைக்கு ஃப்ரைடேங்கிறதுனால மார்க்கெட்லேருந்து அரசனிக்காய் வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அதுவும் ஃப்ரெஷ்ஷாக இருந்ததுனால கட் பண்ணி இதுக்கு மேட்சாக இருக்குன்னு சொல்லிட்டு நானும் செய்ய ஆரம்பிச்சிட்டேன். பார்த்திங்கன்னா ஆஸ் யூஷுவல் எப்போ போல தான் நம்ம காய்கறிகளும் தாளிக்கிறதுக்கு வெங்காயம், கடுகு, கருவேப்பிலை அப்புறம் பார்த்திங்கன்னா அதில் போட்டுட்டு காயும் நல்லா போட்டு கொஞ்சமாக மஞ்சள் தூள் உப்பு மட்டும் சேர்த்து அரசனிக்காய் வந்து சீக்கிரமாக வெந்துடும். சும்மா தண்ணி மட்டும் தெளித்து விட்டால் போதும். அது வந்துட்டு கேப்பில் நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா தான் நீங்கள் வந்து குக்கர் போட்டு மூடி வைக்கணும். ஏன்னா பச்சைப்பயிறு நம்ம கொதிக்க வைக்கிறப்பவே பார்த்திங்க அப்படின்னா கொஞ்சம் பாதி அளவுக்கு வேக்காடாக வெந்துருச்சுன்னா விசில் விட்டு எடுக்கும்பொழுது இன்னும் நல்லா குழச்சி இருக்கும். ஸோ அதனால் பார்த்திங்கன்னா நல்லா கொதி வந்ததுக்கப்புறமா நீங்கள் குக்கர் போட்டு வெயிட்டு போட்டுக்கோங்க. ஒரு 3 விசில் இல்லை அப்படின்னா உங்களுக்கு இன்னும் கொஞ்சம் குழஞ்ச மாதிரி வேணும்னா 4 விசில் விட்டு எடுத்தாலுமே இன்னும் சூப்பராக இருக்குங்க. அரிசி பருப்பு சாதத்தை விடவும் இந்த பச்சைப்பயிறு சாப்பாடு ஒரு டைம் செஞ்சு பாருங்கள், ரொம்ப சூப்பராக இருக்கும். சாப்பிட்றப்போ தேங்காய் எண்ணெய் இல்லை அப்படின்னா நெய் விட்டு சாப்பிட்டிங்கன்னா சூப்பராக இருக்குங்க. நல்லா சுட சுட மழை கால ஈரத்துக்கு பார்த்திங்க அப்படின்னா இந்த மாதிரி செஞ்சு சாப்பிடுங்க. எல்லா பக்கமும் வந்து பார்த்திங்கன்னா இப்போ மழை அதிகமாக இதாகிட்டு இருக்குது. ஸோ இந்த கிளைமேட்டுக்கு இந்த ட்ரை பண்ணி பாருங்கள் இந்த ரெசிபியை. இந்த பச்சைப்பயிறு சாதத்தோட இந்த அரசனிக்காய் பொருள் விட்டு சாப்பிட்றதுக்கு பெஸ்ட்டு காம்பினேஷனாக இருக்கும். தொட்டுக்கிறதுக்கு கொஞ்சம் ஊறுகாய் இருந்தாவே போதும். அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா நான் வந்து கொஞ்சம் சாயந்தரமாக வந்து அத்தை வந்து இது வாங்கிட்டு வந்திருந்தாங்க, மரவள்ளி கிழங்கு வாங்கிட்டு வந்திருந்தாங்க. ஸோ அது வந்து பார்த்திங்கன்னா வேக வச்சுட்டு இருந்தேன். வேக வச்சு இது எல்லாருமே வந்து நைட்டு ஒரு 7 o'clock முன்னாடி தான் செய்யவே ஆரம்பித்தேன். சரி, ஓகே எல்லோரும் இதே சாப்பிட்டுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு தான் ஃபர்ஸ்ட்டு வந்து ரொம்ப லேட்டானனால ஒரு டப் டீயை மட்டும் நம்ம முழுங்கிட்டு அதுக்கப்புறமா தாளிச்சிக்கலாம் அப்படின்ட்டு தான் வந்துட்டேன். அப்புறம் பார்த்திங்கன்னா எல்லாமே ஆஸ் யூஷுவல் எப்போ போல தாளிக்கிற மாதிரி தான் மரவள்ளி கிழங்கு, அதாவது கடுகு, கருவேப்பிலை, அதே மாதிரி கடலைப்பருப்பு, மஞ்சள் தூள், அப்புறம் வெங்காயம் எப்போ போல் தாளிக்கிற மாதிரி தான் உங்களுக்கு கண்டிப்பாக தெரியும். சும்மா இதாக தான் தாளித்தேன். இதில் எந்த ஒரு பொடியுமே நான் சேர்க்கல. இல்லைன்னா நீங்கள் இறக்குறப்போ மட்டும் பார்த்திங்கன்னா மரவள்ளி கிழங்கு செய்கிறப்போ இந்த கிழங்கு செய்கிறப்ப இறக்கும் போது மட்டும் பார்த்திங்கன்னா நீங்கள் சாம்பார் தூள் கொஞ்சம் லைட்டாக சேர்த்து இறக்குனிங்கன்னா ரொம்ப சூப்பராக இருக்கும். ஸோ டீயோடு வச்சு சாப்பிட திரும்பவும் டீ வச்சு நாங்கள் என்ன பண்ணோம் அப்படின்னா திரும்பவும் இதை சாப்பிட்டோம். ஏன்னா டீயோடு வச்சு சாப்பிட்றது நல்லாயிருக்கும். சிந்துக்கு வந்து காரம் இல்லாமல் தனியாக எடுத்து வச்சு அவனுக்கு கொடுத்துட்டேன். இதை வந்து பார்த்திங்கன்னா அத்தை வந்து மார்க்கெட்டு போயிட்டு வந்திருந்தாங்க சொல்லியிருந்தேன்ல, அதை தான் எல்லாமே எடுத்து வச்சுட்டு அதுக்கப்புறம் எனக்கு எடுத்துக்கிறது கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். ஏன்னா பையிலிருந்து அப்படியே ஒவ்வொன்றும் எடுத்துக்கிறது கஷ்டமாக இருக்கும். ஸோ இப்படி பிரித்து வச்சிட்டோன்னே எனக்கு ரொம்ப ஈஸியாக இருக்கும். ஸோ ஃப்ரைடே மார்னிங் எங்கள் இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா எல்லாமே நல்லதாக கிடைக்கும். பார்த்திங்கன்னா கொஞ்சம் அத்தைகிட்ட கிளிமூக்கு மாம்பழம்லாம் வாங்கிட்டு வர சொல்லியிருந்தேன். எல்லாமே அவங்க வாங்கிட்டு வந்திருந்தாங்க. இது வந்து பார்த்திங்க அப்படின்னா சித்துக்காக நான் மீஷோவில் ஆர்டர் பண்ணியிருந்தேன். அவனுக்கு இப்போ தான் 1.25 வயசு ஆச்சு. இருந்தாலுமே பார்த்திங்க அப்படின்னா சரி ஏதாவது அவன் இருக்கிறப்போ சும்மா சொல்லி தரலாமே, அவனுக்கு வந்து அந்த வேர்ட்ஸ் இன்னும் சொல்ல தெரியலனாலுமே ஜஸ்ட் அந்த பிக்சர்ஸை காமிச்சு அவன் ஏதாச்சும் நம்ம காட்டி நம்ம ஏதாவது இது பண்ண வைக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இது பண்ணியிருந்தேன். பட் இது பெஸ்ட்டு ப்ராடக்டாக இருந்தது. நான் வேணும் அப்படின்னா சொல்லுங்கள், கண்டிப்பாக நெக்ஸ்ட்டு வீடியோவில் கீழே அதோடைய லிங்க்கோ இல்லைன்னா அப்படின்னா இதை உங்களுக்கு பின் பண்ணி விட்டுறேன். ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லாக இருக்கிற மாதிரி தான் எனக்கு தெரியுது. பட் அவர் உட்காந்து படிப்பாராக இருந்தால் தெரியல, ரொம்ப விளையாட்டு குழந்தைங்க. ஸோ இதை உட்காந்து இதுதான் வந்து இந்த பிக்சர் காமிச்சு இந்த ஆப்பிள் அந்த மாதிரி நம்ம சொல்லித்தரலாமே அப்படிங்கிறதுக்காக தான் இதை ஆர்டர் பண்ணியிருந்தேன். மற்றபடி உட்காந்து ஃபுல் டைமில் வச்சு அவன் இது பண்ண போகிறதில்ல. இப்போதைக்கு கொஞ்சம் ஃப்ரீயாக இருக்கட்டும். பட் இந்த பிக்சர்ஸை பார்த்து இதுதான் அது அப்படிங்கிற மாதிரி கொஞ்சம் அவனுக்கு சொல்லிக் கொடுக்கலாம் அப்படின்ட்டு தான் நான்
நான் வந்து இது பண்ணியிருந்தேன். கண்டிப்பாக ஏஜ் 2 ஆகிறப்போலாம் இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா குட்டி குட்டி தான் நம்ம ஏதாவது வீட்டில் இருந்துட்டு நம்ம சொல்லி கொடுக்க ஆரம்பிக்கலாம். அவங்களுக்கு வந்து புதுசாக அந்த பிக்சர்ஸ் பார்க்குறதுனால பார்த்திங்கன்னா ஒரு சின்ன கெஸ் மாதிரி அவங்களுக்கு தெரியும். ஓ இதுதானா அப்படிங்கிற மாதிரி தெரியும். அது போக பார்த்திங்கன்னா இந்த புக்ஸே வந்துட்டு நம்ம இது கிடையாது, நம்ம ஒவ்வொரு பொருளும் எடுத்து கொடுக்குறப்பவும் அந்த குழந்தைகளுக்கு நம்ம சொல்லித்தரலாம். இதுதான் இந்த பொருள், இதோட பேர் தான் இது, அதுதான் இது அப்படின்னு சொல்கிறப்போ அவங்களுக்கு இன்னுமே வந்து ஈஸியாக புரியறதுக்கு மாதிரி இருக்குங்க. ஸோ உங்களுக்கு கண்டிப்பாக எல்லா அம்மாக்களுக்கும் தெரிஞ்சிருக்கும், நான் சொல்லணுன்ட்டு இல்லை. அதனால இந்த மீஷோ இதில் இதுதான் ஆர்டர் பண்ணியிருந்தேன். இதில் பார்த்தீங்கன்னா செட் ஆஃப் 14 புக்ஸ் வந்திருந்தது. அதாவது நம்பர்ஸ் அண்ட் கலர்ஸ், அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அனிமல்ஸ், வைல்ட் அனிமல்ஸ் அப்படின்னு சொல்லிட்டு, அது போல் பார்த்திங்கன்னா எக்ஸ்ட்ரா இந்த ரீயூசபிள் ரைட்டிங் ப்ராக்டிக்ஸ் புக்ஸ் எல்லாம் 2-3 எக்ஸ்ட்ராவே வந்திருந்தது. ஸோ இது வந்து இப்போதைக்கு யூஸ் இல்லை, பட் இருக்கட்டும். மற்றதெல்லாம் வந்து பார்த்திங்க அப்படின்னா குழந்தைகளுக்கு சும்மா சின்ன இதில் உட்கார வச்சு சும்மா சொல்லி கொடுக்கலாம். அதாவது சும்மாவே உட்காந்து குழந்தைகளுக்கு விளையாட வைக்கிறப்ப சில நேரத்தில் வந்து குழந்தைகளுக்குன்னு சொல்லி டைம் ஸ்பெண்ட் பண்ணலான்ட்டு வாங்கியிருந்தேன். நீங்கள் உங்கள் பேரண்ட்ஸ் வந்தீங்கன்னா இந்த ஏஜுக்கு நீங்கள் ஏதாவது பண்ணுறீங்க அப்படின்னா மறக்காமல் கீழே கமெண்ட் பண்ணுங்கள், நானும் தெரிஞ்சுக்கிறேன் நீங்கள் ஏதாவது ஆக்டிவிட்டீஸ் கொடுக்குறீங்களா அப்படின்னு சொல்லிட்டு. அவரை பார்த்தீங்க அப்படின்னா இங்கே நெக்ஸ்ட் டே மார்னிங், அதாவது சாட்டர்டே மார்னிங் வந்து பார்த்திங்கன்னா கொஞ்சம் மாவு அரைக்க வேண்டிய வேலைகள் இருந்தது. இன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா உங்களுக்கு புதுசாக வந்து பீட்ரூட் தோசை ரெசிபி தான் உங்களுக்கு சொல்லி தரப்போகிறேன். உங்களுக்கு கண்டிப்பாக தெரிஞ்சிருக்கும், தெரியாதவங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நம்புகிறேங்க. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஒரு பெரிய பீட்ரூட்டை வந்து நான் திருவி வச்சுருக்கேன். அதோட ஜாரை மட்டும் வேஸ்ட்டு பண்ணிடாதீங்க, அப்படியே இருக்கட்டும். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா வெள்ளிக்கிழமை நைட்டே வந்து அரிசி ஊற வச்சிட்டேன். அதாவது 2 டம்ளர் அளவுக்கு நல்ல அரிசி, 1 டம்ளர் அளவுக்கு மட்டும் புழுங்கல் அரிசி எடுத்துருக்கேங்க. ஒரு 1/2 டம்ளர் அளவுக்கு பச்சை அரிசி, 1/2 டம்ளர் அளவுக்கு வந்து பார்த்திங்கன்னா உளுந்து எடுத்திருக்கேன். 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு வந்து பார்த்திங்க அப்படின்னா வெந்தயம் சேர்த்து நல்லா நைட்டே ஊற வச்சுட்டேன். ஊற வைக்கும் பொழுது 5 வரமிளகாவையும் வந்து நான் வந்து கூடவே ஊற வச்சுட்டேன். ஏன்னா அரைக்கிறப்ப உங்களுக்கு கொஞ்சம் ஈஸியாக சாஃப்டாக இருக்கும். இப்போ வந்து பார்த்திங்கன்னா ஒரு கிரைண்டரில் நம்ம வச்சுக்கக்கூடிய அந்த பீட்ரூட்டு துருவலை சேர்த்துக்கோங்க. கொஞ்சம் 6 சின்ன வெங்காயத்தை நான் எடுத்திருக்கேன். ஒரு 4 வரமிளகாய் சேர்த்துருக்கேன். நீங்கள் காரத்துக்கு தகுந்த மாதிரி எடுத்துக்கோங்க. என் குழந்தைக்கு கொடுக்கறனால ஒரு 4 சேர்த்துருக்கேன். நம்ம பெரியவங்க மட்டுமே இருந்துச்சுன்னா இன்னொன்று எக்ஸ்ட்ரா கூட சேர்த்துக்கலாம். கொஞ்சமாக 1 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்து நல்லா அரைச்சி எடுத்துக்கோங்க. தண்ணி மட்டும் ஆட் பண்ணிட வேண்டாம், அதுவே தண்ணி விடும். ஸோ நல்லா அரைச்சி எடுத்துக்கப்புறமா நார்மலாக எப்போ போல் அரைக்கிறப்போ கிரைண்டரில் நீங்கள் அரிசி போட்டிருக்கப்புறமா நம்ம கிரைண்டரில் அரைச்சி வச்சுருக்கக்கூடிய அந்த கலவையும் நீங்கள் இதில் சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு எப்போ போல் நீங்கள் மாவு அரைக்கிற மாதிரி அரைச்சிக்கலாம். இது வந்து பார்த்திங்கன்னா மிக்சிலேயே அரைக்கலான்னு தான் இருந்தேன், பட் ஓகே அப்படின்னு சொல்லிட்டு கிரைண்டர்லேயே போட்டேன். கிரைண்டரில் வந்து பார்த்திங்கன்னா அதிகமாக சூடாகாது. ஸோ வந்து மாவு ஆட்டி எடுத்துட்டேன். பீட்ரூட் தோசைக்கு கண்டிப்பாக நெக்ஸ்ட் டே வந்து உங்களுக்கு நான் ப்ரிப்பேர் பண்ணி இது பண்ணுறப்போ என்ன சட்னி வந்து இதுக்கு மேட்சாக இருக்கும் அப்படிங்கிறது கீழே கண்டிப்பாக நான் சொல்கிறேங்க. இது வந்து ஆட்டி எடுத்ததுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 2 மணி நேரத்தில் வந்து நீங்கள் சுட்டு எடுத்துக்கலாம். அந்த மாதிரி தான் இருக்கும். இது பார்த்திங்க அப்படின்னா சண்டே வந்து மத்தியானம் லஞ்ச்லேருந்து ஆரம்பிக்கிறேன். பாட்டி வந்து பார்த்திங்கன்னா லஞ்ச் ஆரம்பிக்கிறதுனால ஃபோன் பண்ணி இங்கே ஒரு பப்பாளி பழம் வீட்டில் விட்டுருந்ததுமா, உனக்கு ஒன்று எடுத்துகிட்டு வரேன் வந்து வாங்கிக்கோங்கன்னு சொல்லியிருந்தாங்க. ஸோ பாட்டியை பார்த்துட்டு வந்துட்டு அந்த பப்பாளி வந்து பழகிறதுக்கு 2-3 டேஸில் ஆகும். ஸோ அதெல்லாம் எடுத்து வச்சுட்டுக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா திரும்பவும் நான் எப்படி கண்டினியூ பண்ணணும், திரும்ப குக்கிங் ஆரம்பிச்சிட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா சதுர்த்தி என்ன பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் வந்து வீட்டில் செய்ய மாட்டோம் அந்த டே. அது சண்டே வேறு போயிடுச்சு. ஸோ என்ன பண்ணுறது ஓகே அப்படின்னு சொல்லிட்டு வெஜ் ரைஸ் தான் நான் பண்ண ஆரம்பிச்சிட்டேன். வெஜ் பிரியாணி தான் ஆஸ் யூஷுவல் எல்லோரும் செய்கிற மாதிரி தான். இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா எந்த மசாலாவும் நான் வந்து அதிகமாக ஆட் பண்ணவே இல்லை. வெறும் கொத்தமல்லி தூள் மட்டும் சேர்த்துருப்பேன். அதாவது மஞ்சத்தூள் லைட்டாக, கொத்தமல்லி தூள், கொஞ்சமாக கரம் மசாலா, வீட்டில் செஞ்ச கரம் மசாலா. கண்டிப்பாக அதுக்கான ஒரு டே வந்து நான் ஷேர் பண்ணுறேன். அப்புறம் பார்த்திங்கன்னா தேவையான அளவு புதினா மட்டும் நல்லா சேர்த்துட்டு வணக்கி எடுத்துக்கோங்க. நல்லா வணங்கினக்கப்புறமா தேவையான அளவு அரிசி அதெல்லாம் சேர்த்துட்டு எப்போவும் போல் நம்ம வெஜ் பிரியாணி செய்கிற மாதிரி தான் செஞ்சு முடிச்சிட்டோம். அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா நான்வெஜ் இல்லை. சரி இருந்தாலும் ஓகே, சாமிக்குன்னு அப்படி வரப்போ நம்ம கொஞ்சம் பார்க்க வேண்டியதாக இருக்கும். ஸோ எல்லாருக்குமே வந்து இதே தான். ஹஸ்பண்ட் வந்து பார்த்திங்க அப்படின்னா அவர் வந்து நான்வெஜ் பீரியட். ஸோ அவர் வந்து கொஞ்சம் வெளியில் சாப்பிட்டுக்கிறதுனால அவாய்ட் பண்ணிட்டோம். நான் அத்தை, மாமா, அதுபோல் சித்துக்கும் சேர்த்து தான் இந்த சாதம் செய்கிறேன். தேவையான தண்ணி அரிசி ஊற்றிட்டு எப்போ போல் அந்த டே வந்து ரொம்ப இதாக தான் போயிட்டே இருந்தது. நல்லா கலரி விட்டுக்கோங்க.
நல்லா கொதி வந்தக்கப்புறமா நீங்கள் எப்போ போல் மூடி வச்சுட்டேன். அன்றைக்கி வந்து பார்த்திங்க அப்படின்னா மத்தியானமும் ரொம்ப ஸ்லோவாக தான் அந்த டே போயிட்டே இருந்தது. உங்களுக்கு சண்டேனாவே நமக்கு தெரியும், நான்வெஜ்னால் அறக்க பறக்கா போகும். வெஜ்ஜு தானேங்கிறதுனால கொஞ்சம் சோம்பேறித்தனம் ஆயிடுச்சு. அப்போ இறக்குனதுக்கு அப்புறம் பார்த்திங்க அப்படின்னா ஒரு 4 டேபிள் ஸ்பூன் அளவுக்கு நெய் மட்டும் சேர்த்துட்டு நல்லா கிளறி விட்டுட்டேங்க. நல்லா சூடாக சாப்பிட்டோம். ரொம்ப நல்லா இருந்தது. அந்த ரைஸ் பார்த்திங்கன்னா நல்லா உதிரியாக வந்தது. இதுக்கு வந்து பார்த்திங்கன்னா நார்மல் நம்ம வீட்டில் செய்கிற மாதிரி அரிசி தான் சேர்த்துருந்தேன். அது பிரியாணி ரைஸ் கிடையாது, நார்மல் ரைஸ் தான். அவர் பார்த்திங்க அப்படின்னா மாமா வந்து முலாம்பழங்கள் பழம் வாங்கிட்டு வந்திருந்தார். ஸோ அதை வந்து பார்த்திங்கன்னா அதை ஜூஸ் போட்டு எல்லாரும் கொஞ்சம் இதை குடிச்சிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு 12:30 வந்து பார்த்திங்கன்னா இதை குடிச்சிட்டு இருந்தோம். ஸோ அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா ஒரு 1 o'clock பார்த்திங்கன்னா எல்லாருமே லஞ்சு சாப்பிட்டாச்சு. என்ன பார்த்தா வெஜ் பிரியாணி செஞ்சுருந்தேன், கொஞ்சமாக ரைத்தா. ஏன்னா பிரியாணிக்கு ரைத்தா இல்லாமல் கண்டிப்பாக இறங்காது. ஸோ ரைத்தா, அது போக பார்த்தீங்கன்னா வேக வச்ச ஒரு முட்டை, இதை மட்டுமே சாப்பிட்டுட்டு மத்தியானம் வந்து எல்லாமே ஃபுல் ரெஸ்ட் ஆயிடுச்சு. அதாவது எனக்கு அவ்வளோவா வேலை இல்லை. காலையிலே வந்து மாவாட்டி முடிச்சுட்டு அந்த மாதிரி வேலைகளை முடிச்சதுனால கொஞ்சம் இந்த டைமுக்கு வந்து பார்த்திங்கன்னா ஃப்ரீயாக தான் இருந்தோம். ஃப்ரீயாக கொஞ்சம் நேரம் சிந்து கூட நல்லாவே டைம்ஸ் பண்ணிகிட்டு இருந்தேன். அந்த புக்ஸ் எல்லாம் கொஞ்சமாக காணிச்சிட்டு இருந்தேன். பட் அவர் அப்பப்போ தூக்கி வீசினார். அவருக்கு இன்னும் அது என்னன்னு தெரியவே இல்லை. ஓகே, போக அப்படியே கொஞ்சம் பழக வைக்கலான்ட்டு ஐடியாவில் இருக்குது. இது சாப்பிட்டு முடிச்சக்கப்புறம் பார்த்திங்க அப்படின்னா அவனே தூங்க வச்சுட்டேன். தூங்க வச்சக்கப்புறமா ரொம்ப நாள் ஆச்சு நம்ம ஃபேஸுக்குன்னு சொல்லிட்டு எதுவுமே அப்ளை பண்ணுறதில்ல பேபி வந்ததுக்கப்புறம் சொல்லிட்டு ரொம்ப நாள் கழித்து இது ஒன்று பேக் வந்து கோயம்புத்தூர்லேருந்து வர்றப்போ நான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஹிமாலயாவோடைய அதாவது டார்க் ஸ்பாட்டோடைய டர்மரிக் ஃபேஸ் வாஷ் தான் வாங்கிட்டு வந்திருந்தேன். ஃபேஸ் பேக் போட்டு 15 மினிட்ஸ் கழிச்சு நீங்கள் எடுத்துக்கலாம். எடுத்ததுக்கப்புறமா நீங்கள் நல்லா மசாஜ் கொடுத்து ஃபேஸ் வாஷ் பண்ணிக்கோங்கன்னு சொன்னாங்க. உண்மையில ரொம்ப நாள் கழித்து ஏதோ கொஞ்சம் ஃபேஸ் வந்து கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருக்கிற மாதிரி எனக்கு தெரிஞ்சுது. பட் அவ்வளோவா எனக்கு சொல்ல தெரியல எப்படின்னு சொல்லிட்டு. நம்ம ஃபேஸ் எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிறதுனால மேக்கப் போட்டதும் இல்லை, போட்டு பழக்கமும் இல்லை. ஸோ எப்போவுமே ஒரே மாதிரி இருக்கிற மாதிரி தெரிஞ்சிச்சு. பட் உங்களுக்கு ஏதாவது டார்க் ஸ்பாட்டுக்கான ஏதாவது க்ரீம் ஏதாச்சும் இது பண்ணுறீங்க, உங்கள்ட்ட ஒரு சூப்பரான பிராண்ட் இருக்குது அப்படின்னு சொல்லியிருந்தா கீழே மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள், நான் தெரிஞ்சுக்கிறேன். இது வந்து பார்த்திங்க அப்படின்னா ஒரு 5:30க்கு மேலே அத்தை வந்து பார்த்திங்கன்னா கோயிலுக்காக பொங்கல் செய்ய ஆரம்பிச்சிட்டாங்க. 5:30க்கு எழுந்த உடனே பார்த்திங்க அப்படின்னா பொங்கல் தான் நல்லா மனமாக இருந்துச்சு. எழுந்திரிச்ச உடனே எங்கே திறந்து பார்த்தா அப்படின்னா பொங்கல் ஆகிட்டு இருந்தது. ஸோ வந்து பார்த்திங்கன்னா கடைசியாக நான் வந்து எண்ணெய் அப்புறம் நெய் எல்லாமே சேர்த்துட்டு முந்திரி எல்லாம் அரைச்சி பண்ணிட்டேன். எல்லாம் கோயிலுக்கெல்லாம் போயிட்டு வந்துட்டு நைட் டின்னர் வந்து பார்த்திங்க அப்படின்னா தேங்காய் சாதம் அப்புறம் பிரசாதம்லாம் சாப்பிட்டு முடிச்சு இது முடிச்சிட்டோம். இந்த விலாக் இதோட முடியுது. நெக்ஸ்ட் விலாகில் பார்க்கலாம்.